வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கிற காலகட்டத்திலிருந்து பார்ப்போம். என்னென்னா அஷ்டம சனி. இப்போ செவ்வாய் தசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தான் அதிபதி. இது நன்மை செய்யக்கூடிய கிரகம். இந்த ராசிக்கு, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது யோகக்காரகன். படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த செவ்வாய் தசையில். ஏன்னா செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் தான் படிப்பு ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும். மறைவு ஸ்தானம் அப்படின்னாக்கா 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள். 6 உச்சமாயிடுவார், அங்கே கூட பரவாயில்ல ஓரளவுக்கு. இது மாதிரி ராசிக்கு லக்ன அவயோகராக வந்துட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. அதுலேயே அஷ்டம சனி மட்டும்தான். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பசங்க, அதாவது மாணவர்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் கடுமையான முயற்சி எடுக்கணும், பெரிய முயற்சி எடுக்கணும் படிப்பில். அதாவது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி. உங்களுக்கே தெரியும். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித முறைப்படி 2025 மார்ச் 29 ஆனார். மீனராசிக்கு வந்தார். வக்கரகதியில் கும்பராசிக்கு போயிட்டு திரும்ப மீனராசிக்கு வக்கரகதியில் வக்கர நிவர்த்தியாகி இது மாதிரிலாம் இருக்கவே நிறைய பேருக்கு மாற்றங்களை கொடுக்கல அப்படின்னாக்கா தடை தாமதங்களை நிறைய பேருக்கு கொடுத்துச்சு. அப்படி தான் எடுத்துக்கணும். நல்ல பலன்களை கொடுக்கல. தசாபுத்தி சரியாக நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. அதே மாதிரி தசாபுத்தி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்ட பலன்களை கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். அதே சனி பகவான் நல்லா இருந்தார்னு வச்சிங்களேன், சுபாதிபத்தியம் பெற்று இருந்தார்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது இந்த மாற்றங்கள். இப்போ தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் சரி, கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருந்தாலும் சரி, இப்போ தெரிய ஆரம்பிக்கும். இதன் பிறகுதான் நிலையான பலன்கள் கிடைக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா விட்டுருங்க, நல்லபடியாக போகும், சூப்பராக இருக்கும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. தசாபுத்தி நல்லா இருக்குது. டிஸ்டர்ப் ஆச்சு கொஞ்சம், அதாவது 2025 சரியில்லை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பெரிய அளவில் முயற்சி பண்ணுங்கள். அப்போ தசை சரியில்லை, நீங்கள் கடுமையான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் ராகு தசை, 40 வயசு வரைக்கும். இந்த ராகு தசை இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசியில், அதாவது இந்த இளம் வயசில் வரக்கூடிய தசை, அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசில் வர்றது. இந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா நிறைய வேலை, அதாவது நிறைய வேலைனாக்கா நீங்கள் எதிர்பார்க்குற வேலை, நிறைய சம்பளத்தில் உயர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு உயர் சம்பளத்தில் கொடுத்துரும். கவர்மெண்ட் ஜாப் கூட ஒரு சில பேர் கொடுக்கும். அது மாதிரி அதாவது இந்த தசை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சிம்மராசிக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிட்டா, நட்பு கிரக வீடு அப்படின்னாக்கா இந்த சூரியனோட வீட்டுக்கு குரு நட்பு கிரகம்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நட்பு கிரகம், சந்திரன் நட்பு கிரகம், இது மாதிரியான அமைப்புகளை இந்த வீடுகளில் இருந்து தசை பண்ணால், இங்கே மட்டும் இல்லை வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால், செவ்வாயும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை, இது மாதிரி நிறைய உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். ஆனால் இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் அது வந்து சுபகிரக வீடாக இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துனே இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்டாக ஒரு வேலை இருக்காது, வேலையில் வந்து நிறைய சம்பளத்தோட வேலை இருக்காது, கஷ்டப்படக்கூடிய வேலை. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் சரி அந்த மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு வேலையிலே இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும், ஒரு மனசு ஒரு அழுத்தத்தை கொடுத்துனே இருக்கும், என்னடா வேலை செய்கிறோம், நம்ம இப்படி முன்னுக்கு வர போகிறோம், ஏதோ ஒரு சிந்தனையை மன அழுத்தத்தை கொடுத்துனே இருக்கும். அது மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசிக்கு 4ஆம் இடம், இப்போ வந்து செவ்வாய் இருக்காருன்னு வச்சிங்களேன், இல்லை லக்னத்துக்கு 4 கூடிய கிரகம் ஏதாவது ஒன்று வலுவாயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அருமையான வேலை கிடைச்சிடும், வேலையில் பிரச்சனை வராது. இப்போதைக்கு வேலை உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக போயினே இருக்கும், எதுவுமே உங்களுக்கு மாற்ற முடியாது, நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேர் கை வைக்கலாம், அதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம், அதை கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். என்ன ஆதிபத்தியம் இருக்கு, ஏன்னா ராகுவுக்கு மட்டும் 10 டீட்டெயில் எடுக்கணும், 1 2 கிடையாது, நிறைய. அது வீடு கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி, அது வந்து சனிக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா, ஏன்னா அஷ்டம சனி நடக்குது அப்படின்றதுனால நம்ம இப்போ தான் நம்ம அதை வந்து எடுக்கணும். மற்ற டைமில் அது தேவையில்லை, அஷ்டம சனி நடக்கிற டைம் தேவையில்லை, ராகு பகவானுக்கு மட்டும் டீட்டெயில் எடுத்தால் போதும். இது மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கிறது, இல்லை 4ஆம் அதிபதி இருந்துச்சுனாக்கா, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும் இந்த டைம். இதெல்லாம் நிறைய இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ அஷ்டம சனி நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியாத லெவலுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு. என்ன குழப்பங்கள்ல நிறைய பேர் போயிட்டுருக்கோம், குழப்பமாக இருக்குது, வேலை இருக்கா இல்லையா, வேலையில் ஏன் இப்படி பண்ணுறாங்க, மேலதிகாரிகளோட தொந்தரவு, இது மாதிரி கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். தேவையில்லாத வந்து ஒரு கடனை வாங்கி போட்டு இப்போ அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் அவசரப்படுறதோ இருக்கும் ஒரு சில பேருக்கு. இது வந்து எம்ப்ளாய்க்கும் வரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கவனமாக பண்ணணும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த எப்படியாவது அந்த பணம் போனால் திரும்பி வராது, யார்கிட்டயா பணம் கொடுத்தீங்கன்னா வராது. நீங்கள் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அது கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி இல்லைனாக்கா ரொட்டேஷனில் போயினே இருக்கும், வரவு செலவு கரெக்டாக இருக்கும், சேமிப்புங்கிறதே இருக்காது, அது மாதிரிலாம் கொடுக்கும். அது மாதிரி அதாவது உங்களை அப்படியே வச்சுருக்கும், அதாவது வளரவும் கூடாது டவுன் பண்ண கூடாது, அந்த லெவலுக்கு வச்சுருக்கோம். அது மாதிரி ஏன்னா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த தொழிலில் கொஞ்சம் வளரணும், அதாவது ஏதோ ஒரு வீடு வாங்கணும், ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும், அப்போ அதுதான் வளர்ச்சி. எதுவுமே இல்லாமல் அப்படியே ரொட்டேஷன்லேயே 10 வருஷமாக போயின்னு வச்சிங்களா, அது வளர்ச்சி கிடையாது. அது மாதிரி வச்சுருக்கோம் அந்த ராகுதசைங்கிறது. ராகுதசை சரியில்லைனாக்கா, ராகுதசை நல்லா இருந்தால் உடனே எல்லாமே கிடைக்கும், அஷ்டம சனியில் கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லா போல ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப முயற்சி எடுங்க, வேலைக்கு முயற்சி எடுங்க. வேலையில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இருந்தால், ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் அவர் இருந்தால், இல்லை சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தார்னு வச்சுக்கலாம், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போது சமீப காலத்தில் உங்களுக்கு வந்து வேலை பிரச்சனை வரும், வேலை பிரச்சனை கன்ஃபார்மாக உண்டு, அதில் கொஞ்சம் மாற்று கருத்து கிடையாது. அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க. முடிஞ்ச அளவு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதாவது நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த டைம் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதியோ இல்லை வேறு லக்ன 4ஆம் அதிபதியோ இல்லை சனி செவ்வாயோ இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து நல்லபடியாக வேலையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வராது, நல்லபடியாக போகும். ஆனால் வேலையில் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், வேலை சார்ந்து நிறைய ப்ரெஷர், மேல் அதிகாரிகளோட தொந்தரவு. அது பரவாயில்லைங்க, அது பரவாயில்ல, அது ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு, எல்லாமே அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிடும். இது நல்லபடியாக போகும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்குமே சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு குரு செவ்வாய் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அப்படி இல்லை வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ரெண்டுத்துக்குமே மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப மோசமாக இருக்கும். ஒன்றுத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் கடுமையான, அதாவது கொஞ்சம் கடுமையான சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு சேர மாதிரி அமைப்பு அது மாதிரிலாம் வரும். நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு வருதுன்னா விட்டுருங்க, அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுருணும்.
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது 2 பேருக்குமே பொருந்தி வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தி வரும். சிம்மராசி ஆண்களுக்கு மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தான். நான் வந்து ஆணுன்னு குறிப்பிட்டு சொல்லலை, பெண்ணுன்னு குறிப்பிட்டு சொல்லலை, 2 பேருக்குமே பொதுவாக வரும். இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே வேலையில் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து வெளி உலகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கல. இப்போ பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெளி உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே பொருந்தும். அப்போது நீங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதெல்லாம் வந்து நல்லா வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து கோச்சார ரீதியாக உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கல, அதாவது தடைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை இந்த சனி பகவான். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். குரு தசையில் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் அந்த சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து இப்போ உச்சமாக போகிறார் இந்த வருஷத்தில். அவர் உச்சனோட பார்வை வந்து சனி பகவான் மேலே பதியுது. அப்போது உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனியோட பாதிப்புகள் குறையுமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கெல்லாம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சனி பார்வை, குரு பார்வை, சனி பார்வை தான் பலமாக இருக்குமே தவிர கோச்சாரத்தில். ஆனால் குரு பார்வைக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால் ஒரு கிரகத்துக்கு அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் கெடுபலன் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகத்தை நம்ம குரு பார்த்தா கூட பெருசாக அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து விரயத்துக்கு தான் வராரு, அவர் விரயத்துக்கு தான் வரார், நிறைய செலவுகளை கொடுப்பார், அந்த குரு தசையில் செலவுகளை கொடுப்பார். இன்னொன்று வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணியிருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தொழிலில் நிறைய அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதே மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னாலும் இப்போ அஷ்டம சனி வரும்போது கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ரொட்டேஷன் பணம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த திருக்கணித முறைப்படி வந்து சனி பகவான் பயிற்சியான பிறகு கூட, ஏன்னா வக்கரகதியிலே இருந்தார் அவர், சரியான பலன்களை கொடுக்கல. அதனால தான் வந்து இந்த வாக்கிய பஞ்சப்படி என்னைக்கு வந்து மீனராசியில் வந்து முழுமையாக உட்காந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்குலேருந்து நம்ம மீனராசியோட பலன்களை எடுத்துப்போம் அப்படின்றது தான் வாக்கிய பஞ்சாங்கத்தோட கணிப்பு. அதனால தான் இப்போ மீனராசியில் இருந்து இப்போது முழுமையான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். 1.5 வருஷம் தான் கொடுப்பார் அப்படின்னாக்கா அடுத்து வந்து வாக்கிய பஞ்சாங்க சனிப்பெயர்ச்சி வரைக்கும் கொடுப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லலாம், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த டைமில் மாறும். இப்போ இந்த வருஷத்தில் கூட இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறும். அந்த அந்த கிரகங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துருந்துச்சுனாக்கா இப்போ மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள். இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் போடுறது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், அதில் போகாமல் இருக்கிறது நல்லது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் உழைப்பில்லாமல் சம்பாதிக்கிற இது இருக்கு இல்லையா, அதாவது உழைப்பில்லாமல் வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் அப்படி தான். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது, இது மாதிரி அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாட்ரி இதெல்லாம் வந்து போட்டிங்கனாக்கா மொத்தமாக போயிடும். இது எதுவுமே திரும்பி வராது. இந்த காலகட்டத்தில் போகிற பணம் யார்கிட்டையாவது கொடுத்து பணம் லாக் ஆச்சுன்னா கூட வர்றது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டம சனி விடுதலையான பிறகு வந்து கேட்பாங்க, இது மாதிரி பணம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. பணம் எப்படி வரும், இந்த டைமில் ஒன்று லாக் பண்ணிச்சுன்னா லாக் பண்ணது தான். இது வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அதனால் லாக் பண்ணும். அதனால் கொஞ்சம் உஷாராக கவனமாக பண்ணுங்கள், நேர்மையான தொழில் பண்ணுங்கள். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 6ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை. இது வந்து நன்மை செய்யக்கூடிய தசை கிடையாது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடனை கொடுத்துரும். 6ஆம் அதிபதினா கன்ஃபார்மாக கடனை கொடுக்கும். லக்கண யோகராக வந்தால் கூட வேறு லக்கணமாக இருந்து இப்போ சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக லக்கணமாக வந்தால் கூட அவர் வந்து முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிருப்பார், பின்னாடி 9 வருஷம் நன்மை செய்ய மாட்டார். இந்த சனி பகவானுடைய தசையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். எப்படியா இருந்தாலும் சரி 6ஆம் இடத்துல சனி பகவான் வர காலத்தில் இருந்தே உங்களுக்கு கஷ்டத்தை கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும். அதாவது வந்து 2020 நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல அப்போ தான் வந்தார். 6ஆம் இடத்துல வந்து 2021 இப்போ 2028 வரைக்கும்னு வச்சிங்களேன். இந்த 28 வரைக்கும் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி இருக்குதுனாக்கா அந்த அஷ்டம சனி வரைக்கும் உங்களுக்கு பாடாப்படுத்தி விட்டுருவார். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வரும்போது 6ஆம் அதிபதி கடனை கொடுப்பார், நோய் கொடுப்பார், வழக்குகளை கொடுப்பார். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இதுமாரி கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க, கடலில் இருக்கிறீங்க.
அதாவது வர வேண்டிய பணம் வருமா அப்படின்னாக்கா வரும். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வருமா அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து வாங்குங்க, முயற்சி பண்ணி வாங்குங்க. இன்னொன்று, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல இதுக்கப்புறமா அது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. எம்ப்ளாய்க்கு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும், நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது சனி தசையில் இருக்கிறவங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப பொருளாதாரம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, குடும்ப விஷயத்தெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு தொழிலுக்கு வேலை வாய்ப்புக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். பார்த்து ட்ராவல் பண்ணுறது நல்லது. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு புதன் நன்மை செய்யாது. இது பின்னாடி வரக்கூடிய தசை அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல அமைப்பில் உக்காஞ்சிரும். அதாவது ஒன்று 5ஆம் இடத்துல உட்காரும், அது மாதிரி இல்லை 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து உட்காரும். அப்போ வந்து வாரிசுகளுக்கு சிறப்பு. வாரிசுகள்னாக்கா உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். உங்களுக்கு வந்து பிரயோஜனமே இருக்காது, இது பின்னாடி வரக்கூடிய தசை. இதில் வந்து உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதுவுமே அனுசரித்து போயிடுங்க, இந்த காலகட்டத்தில் சரின்னு போயிடுங்க. ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் முன்னேற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. இதில் வந்து இப்போ கேதுவோடு சேர்ந்துருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் கேது குரு அமைப்பு அந்த மாதிரி ஏதாவது குரு பார்வை கேதுவுக்கு, இது மாதிரி குரு கேது சேர்க்கை, இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா ஆன்மீகத்தில் நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வயசான காலத்தில் வர தசை அப்படிங்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. நன்றி.